இந்துத்துவ இயக்கங்களுடைய அடிப்படை எப்படிங்களா இருக்கும்? ஒண்ணு எதிர்ப்பாங்க, இல்லையா அரவணைச்சுக்குவாங்க. தன்னால முடியாதது, தன்னை விட சிறந்ததை தனக்குள்ள தின்னு செரிக்கிற அந்த கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடு. ஒரு எடுத்துக்காட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஐயா வள்ளுவ பெருந்தகைய காவி வண்ணம் பூசி பட்டையடிச்சு அத படங்களாக வெளியிட்டு அதை ஏதோ திருவள்ளுவரை மோடி கொண்டாடுறாரு, அமித்ஷா கொண்டாடுறாரு, அவர் கொண்டாடுறாரு, இவர் கொண்டாடுறாருன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? நீங்க இந்துத்துவ கோட்பாடு என்பது வர்ணாசிரம கோட்பாடு. வர்ணாசிரம கோட்பாடு என்பது மனிதர்களிடம் சாதிய வேறுபாடுகளை அல்லது ஏற்றத்தாழ்வுகளை பேசுகிற கோட்பாடு வர்ணாசிரம கோட்பாடு. அதை தூக்கி பிடிப்பது இந்துத்துவ கோட்பாடு. ஆனா வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றார்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறார். எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்கிற தமிழர் கோட்பாடு, தமிழின கோட்பாடு. இந்த கோட்பாடு எப்படி இந்துத்துவ கோட்பாடோடு பொருத்த முடியும்? திருவள்ளுவர் எப்படி கொண்டு போய் இந்துத்துவால பொருத்த முடியும்? பொருத்த முடியாது. ஆனா காவி வண்ணம் பூசுறாங்க. அது போலதான் இப்ப ஐயா நயினா நாகேந்திரன் இந்த திராவிட கோட்பாடு எனக்கு ஒவ்வாமையா இருக்கிற இந்த திராவிட கோட்பாட ஏற்கனவே மற்ற மொழியின மக்கள் ஏற்காத ஒரு கோட்பாட 1944 ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டுல தமிழர் கழகம்னு காலையில பேர் வைக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை, அண்ணல் தங்கோ போன்ற தலைவர்கள் சொல்லும் போது அதை மறுத்து, இல்ல நாம மலையாளி, தெலுங்கர், கன்னடர்கள்லாம் ஒன்னா மദ്രാஸ் மாகாணத்துல ஒன்னா இருக்கிறோம், அதனால நமக்கு ஒரு பொது பெயர் வேணும்னு திராவிட கழகம்னு பேர் வைக்கிறாங்க அந்த கழகத்துக்கு.